ஹாய் மை ஃபேமிலிஸ். ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லாயிருக்கும் கல்லுக்கு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மெயினான நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒடிசா போலியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன காரணத்துக்காக போகல அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஒடிசாவுக்கு போகிறது நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டும் வந்து போட்டாச்சு. இப்போது இன்றைக்கி தான் நான் வந்து டிக்கெட்டே வந்து கேன்சல் பண்ணேன். டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஒடிசாவுக்கு வந்து போகிறதா இல்லை இப்போதைக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் 2 மாதமாக வேலைக்கு போகாமல் நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னுமே அதுக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் இதாகணும். நான் இப்போ போனேன்னா ஒரு 30,000 ரூபாய்ச்சு எனக்கு கம்பல்சரி வேணும். ஏன் அப்படின்னா 1 வருஷம் ஆகுது. இப்போது அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு ஏதாவது மாமியார் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இங்கேருந்து. அதுவும் இல்லாமல் வந்து பெரிய மாமனாருக்கு வந்து 1 வருஷத்து நடக்குது இல்லைங்களா. இங்கேருந்து வந்து பூரி ஜெகநாத்துக்கு வந்து அங்கே வரைக்கும் போகணும். அங்கே வந்து ஒரு வண்டிக்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5,000 ரூபாய் அந்தளவுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அங்கே பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ அவங்க கேட்குறாங்களோ 10,000 ரூபாய் கேட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து சொர்க்கத்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து செஞ்சால் நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களோட இது நம்புறது இல்லைங்களா. அதனால் நான் இப்போ போனேன் அப்படின்னா வண்டிக்கு, அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி போக வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், வீடு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகட்டும், விண்டோ எல்லாமே வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா நாங்கள் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு அடிக்கடி. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே தான். அதனால் என்னால் வந்து வீடியோ ரெகுலராகவும் போட முடியல. அப்போது அந்த 2 நாளும் ஒரு வீடியோ என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்சதுனால நைட் 10 மணி அந்த மாதிரி ஆகிடும் வர்றதுக்குள்ளேயே. அதனால என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. நேற்று வந்த உடனே 5:30 வந்த உடனே இருந்த எல்லாமே துணிகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. போட்டு அப்படியே குமிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மெயின் ப்ராப்ளமே வந்து எனக்கு அமௌண்ட் ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அங்கே போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கையில் வந்து பணம் இருக்கணும். இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதனால் அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், நான் நகை சீட்டு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 மாதமாக வந்து இன்னும் கட்டாமல் இருக்கேன், பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து கட்டணும். இப்போது இது யூடியூப் பணம் வந்தாலுமே அதில் வந்து நான் கட்டுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேலை கட்டுறதா இருந்தால் நான் வந்து யூடியூப் பணத்தில் தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதம் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு யூடியூப் சம்பளம். இந்த மாதம் வந்துடும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய டவுட் எல்லாமே இருந்திருக்கும். நிறைய கிளியர் பண்ணியிருக்கேன் யூடியூப்பை பற்றி. எப்படி ரெவென்யூ வரும், எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எடிட் எந்த ஆப்பில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கைம் மாஸ்டரில் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து வாட்டர் மார்க் இருக்கும் கைம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயுமே வந்து அந்த ரிமூவ் பண்ணுறது இது பண்ண முடியாமல் போச்சு. அதுவே இந்த இன்ஷார்ட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்டும் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் அந்த நேம் இருக்குது பார்த்திங்களா, இன்ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மார்க், அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து அமௌண்ட் கட்டி நம்ம வந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ வந்து எப்படி எல்லாமே சவுண்ட்ஸு நம்ம வாய்ஸே வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து அதில் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அதில் வந்து அமௌண்ட் வந்து போடலை. எனக்கு பேசிக் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான். அதில் வந்து 399 மந்த்லி அந்த மாதிரி போய் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸுங்க, இந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எடிட் பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு அது வேண்டாம். என்ன மந்த்லி நம்ம வந்து 399 ருபீஸ் கொடுத்து அது பண்ணணுமா அப்படின்றது எனக்கு இருக்குது. நார்மலாகவே இது பண்ணுறதே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் இன்ஷார்ட் ஓகேங்களா. இன்ஷார்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம், ஃபோட்டோ எடிட் பண்ணலாம், வீடியோ எடிட் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை
ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஒடிசாவுக்கு போகலை, இதுக்கு மேலே ஒடிசாவுக்கு போகிறேன்னா அப்படின்றதும் கொஸ்டின் மார்க் தான். எனக்கு ஃபுல்லாக நான் வந்து வீடு வந்து முக்கால்வாசி முடிச்சதுக்கப்புறம் தான் அவருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, இன்னுமே விண்டோஸ் வந்து ரூமில் விண்டோஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து டோட்டலாக வந்து 4 விண்டோ நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, முதல்லையே எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் ரூமுக்கு மாதிரி கட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி கட்டணும் பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ இடம் வராதுன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்களுக்கு அந்த அளவு வந்துச்சு. அதனால் அதுவும் சேர்த்து தான் வீடு மாதிரி கட்டிட்டோம். இல்லைன்னா ஓப்பன் பிளேஸ் மாதிரி தான் நாங்கள் அது விடுற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அவ்வளோ இடம் இருக்கு இல்லையா, எதுக்கு ஓப்பன் பிளேஸாக விடுறது, அது வந்து கொஞ்சம் ஹால் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுங்க மாதிரி லைனாக, ஏன்னா ரூம் வந்து லைனாக இருக்கும், இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியாச்சு. அதனால் உள்ளே இருந்து எதுக்கு வந்து நம்மளுக்கு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே அந்த லைனாக இருக்கும் பார்த்தீங்களா, வெளியே ஜன்னல், அதை மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. இன்னொன்று மட்டும் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து கிச்சனில் ஒன்று, 2 ரூமில், அதுக்கப்புறம் வந்து ஹாலில் வந்து கிச்சனுக்கு நேராக ஒரு விண்டோ இருந்துச்சு, அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அதை போய் வீடியோ போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அது போக முடியல. அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியில் வந்து நம்ம ஒரு ஹைட்டுக்கு வந்து செங்கல் ஏற்றி செவுரு ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாசலுக்கு முன்னாடியே வந்து ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறேன். யாராவது போனாங்க வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன். அதை கொஞ்சம் லைட்டாக இருக்குது என்கிட்ட ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாமே. வேணுன்னா உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அது எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் மாமியாரும் அந்த வீடியோ காலில் பேசியிருந்தாங்க, அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு. சரி, உங்கள்கிட்டையுமே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். உடம்பு இப்போது வந்து ஓகே, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போன்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மாமியார் வந்து வீடியோ கால் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொடுத்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சமைச்சிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பேக் கேமரா வந்து காமிச்சு வீட்டு வேலை வந்து எந்தளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். எனக்கு அந்த நேற்று நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன், பட் வந்து நேற்று பண்ணது வந்து ஒழுங்காகவே வந்து ரெக்கார்டே ஆகலை. என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்றத எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நான் இல்லை அப்படின்றத ஒரு சோகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசல் முன்னாடியே வந்து அழகாக அவ்வளோ நீட்டாக இருக்குது. 2 சைட்லையுமே ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் வந்து வண்டி எல்லாமே ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7 வருஷம் கழித்து குழந்த பிறந்திருக்கு. அதுவும் வந்து ஆண் குழந்த பிறந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு 12 நாளில் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதை வந்து சாப்பாடு செய்வாங்க. இவ்வளோ வருஷம் கழித்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்றதுனால சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே வந்து இது பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க போல். அதுவும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்களா. ஆனால் இது இந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்து தெரியல. நாம் அங்கே இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்காது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் என்ன பண்ணுறது சொல்ல முடியல என்னாலையும். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நேர் பக்கத்தில் வந்து வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த இடம். இது அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியாகவே இல்லை சொல்லப்போனால். பார்த்தீங்களா, இந்த இடம்தான் சமையல் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க லைட்டாக. இது வந்து அவங்க வீடு, ஃபங்க்ஷன் செய்கிறாங்க இல்லையா, அவங்க வீடு இது. இப்போ வந்து பூஜை செய்வாங்க. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா உட்காந்து, அப்பா அம்மாவோட இல்லைன்னா தம்பியோட மாமா முறை வேணும் இல்லையா,
பொண்ணுக்கு பையனுக்கு அவங்க மடியில் உட்காந்து பேர் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அந்த அளவுக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி குழந்த பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அப்படின்றத. ஆனால் பேர் வைப்பாங்க 12 நாள்லேயே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து வீட்டுக்கு எல்லாமே வந்து போயிட்டாங்க. எங்கள் ரூமை பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்ட்டு. செம்ம வெயில். ஆனால் இந்த வாட்டி வெயில் தாங்கவே முடியல அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாமியார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டு. சுத்தமாக அவங்களால வந்து இது பண்ண முடியல. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தான் வந்து போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவங்க எங்கே கேட்குறாங்க. இருக்கும் ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து மழை விழுந்ததுனால இடையில வந்து கொஞ்சம் நாள் ஒடிசாவில் வந்து மழை விழுந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப இது செடி கொடிங்க எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துருச்சு. தேங்காய் செடி காமிச்சாந்தாங்க. நல்லாவே ஹைட் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து இப்போதைக்கு வந்து தேங்காய் பூ வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வருஷமும் அது வளரல. கிட்டத்தட்ட வந்து அது இது செடி வச்சு நான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வச்சாங்க. ஆயிடுச்சு 5 வருஷம். பாருங்கள், இந்த பக்கம் சாமிக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. வெளி பக்கம் இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. மாங்காய் செடி எல்லாமே மாங்காய் செடின்ற தேங்காய் செடி எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. மரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போது நல்லா ஹைட்டாகவே ஆயிருக்கு. நான் இருக்கும்போது வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, காம்பவுண்டு, அது கீழே தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே காட்டும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்களேன். செம்ம வெயில். பாவம் அவங்களால காலெல்லாம் கீழே வைக்க முடியல அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாமியார். ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நாளைக்கு போகிறேன், திங்கட்கிழமை போகிறேன், போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இருக்குது என்ன இது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் அந்த கமெண்ட்குள்ளே சொல்லுங்கள். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். வேலை இருக்கும்.